எசேக்கியாவின் ஜெபம். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்த்தூளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா ராஜா சனகரிப்பின் நிருபத்தை பெற்றுக்கொள்கிறான். அவன் சிறிதும் பதற்றப்படவில்லை. சனகரிப்புக்கு பிரதியுத்தரம் சொல்ல வேண்டும் என்னும் ஆர்வமும் அவனிடத்தில் காணப்படவில்லை. இதற்கு முன்பு ரப்சாக்கே இஸ்ரவேலின் கர்த்தரை தூஷித்தது போல இப்போது சனகரிப்பும் கர்த்தரை தூஷித்து இந்த நிருபத்தில் எழுதியிருக்கிறான். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரிக்கிறான். அசீரிய ராஜாவின் நிருபத்தை எசேக்கியா வாசித்து அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து செபிக்கிறான். தன்னுடைய பிரச்சனையை கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். இது எசேக்கியாவிடம் காணப்பட்ட நல்ல சுபாவமாகும். கர்த்தருக்கு முன்பாக சனகரிப்பின் நிருபத்தை விரித்து காண்பித்தால்தான் கர்த்தரால் அந்த நிருபத்தை படிக்க முடியும் என்பதல்ல. கர்த்தருக்கு தெரியாத ரகசியம் எதுவும் இல்லை. எசேக்கியாவின் கையிலே நிருபம் வருவதற்கு முன்பாகவே அந்த நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கும் வார்த்தைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எசேக்கியா சனகரிப்பின் நிருபத்தை கர்த்தருக்கு முன்பாக விரிக்கிறான். அவன் தன்னுடைய வழிகளில் எல்லாம் கர்த்தரை அங்கீகரிக்கிறான் என்பதற்கு இதுவும் ஒரு அடையாளம். சனகரிப் கர்த்தரை தூஷித்தான், எசேக்கியாவோ கர்த்தரை துதிக்கிறான். எசேக்கியா கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் என்று சொல்லி கர்த்தரை போற்றி புகழுகிறான். எசேக்கியா கர்த்தரை பற்றி சொல்லும்போது அவரை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறான். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். கர்த்தர் கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஸ்தலமே இந்த பூமியின் மீது கர்த்தருடைய மகிமை தங்கியிருக்கும் வாசஸ்தலமாகும். கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாக இருந்தாலும் அவர் ஒருவரே பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனாய் இருக்கிறார். எசேக்கியா ராஜா கர்த்தரை பற்றி சொல்லும்போது அவரை இஸ்ரவேலின் தேவனாக பாவித்து சொல்லுகிறான். கர்த்தர் எருசலேமில் உள்ள ஆலயத்தில் மாத்திரமே இருக்கிறார் என்று சனகரிப் நினைக்கிறான். கர்த்தர் சர்வ வியாபகர். அவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவர் ஒரே நேரத்தில் சர்வ லோகத்திலும் இருக்கிறவர். எசேக்கியா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது சனகரிப் தேவனை நிந்தித்து சொன்ன வார்த்தைகளை பற்றியும் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறான். எசேக்கியா தன்னுடைய ஜெபத்தில், கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப்புக்கு பல தேசங்களின் மீது வெற்றி கிடைத்திருக்கிறது. இதை எசேக்கியாவும் அங்கீகரிக்கிறான். சனகரிப் அந்நிய தேவர்களை நெருப்பிலே போட்டதையும் எசேக்கியா அங்கீகரிக்கிறான். ஆனாலும் எசேக்கியாவின் பார்வையில் அந்நிய தெய்வங்கள் மெய்யான தெய்வங்களாக தெரியவில்லை. கர்த்தர் ஒருவர் மாத்திரமே மெய்யான தேவன். எசேக்கியா அந்நிய தேசத்து ராஜாக்களையும் அவர்களுடைய தேவர்களையும் பற்றி சொல்லும்போது, கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கினார்கள் என்றும் அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கை வேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்த்துளியாக்கினார்கள் என்றும் சொல்லுகிறான்.
எசேக்கியா கர்த்தரை மகிமைப்படுத்திய பின்பு கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய விண்ணப்பங்களை ஏறடைக்கிறான். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று எசேக்கியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். சனகரிப் ராஜா கர்த்தரை பார்த்து, நீரே மெய்யான தேவன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் மாத்திரமே பரிசுத்தர் என்றும் அந்நிய தேவர்கள் எல்லாம் பொய்யும் மாயையுமாய் இருக்கிறது என்றும் சனகரிப் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது மனுஷருடைய நாவுகள் எல்லாம் அவரை துதிக்கும்.